ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சர்க்கரை வேணும் அப்படின்னா சற்றேறக்கூடிய 90 கிராம் 90 கிராம்ஸு சர்க்கரை சத்து வேணும். உடனே 90 கிராம்ஸ் தானே வேணும், நான் ஒரு ஜிலேபி ஒரு மைசூர் பாக்கு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லலை. முன்னாடியே நான் சொன்னேன், எது சர்க்கரை சத்து இல்லாத பொருளே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அரிசியாக இருக்கட்டும், கறிகாய்களாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், இதிலெல்லாம் சர்க்கரை தானே கடைசியாக இருக்குது. அதெல்லாமே உங்களுக்கு 90 கிராம் கிடச்சிரும். அப்போ இனிப்பு சுவை என்று தனியாக சாப்பிடுவது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிஷ்னல் சுகர், ரிஃபைன் சுகர். ரிஃபைன் சுகர் வந்து தப்பானது. ரிஃபைன் சுகர் என்பது 100% அது டெட் கலோரி. ஜீனியை எரிச்சிங்கன்னா எரியும், நாட்டு சர்க்கரையை எரிச்சா எரியாது. அதுக்கு காரணம் அதில் ஊட்டங்கள் இருக்கிறதுனால எரியாது. நான் நல்ல சர்க்கரை என்று சொல்லக்கூடிய கருப்பட்டி நாட்டு சர்க்கரை தேனையே மிக குறைவாக பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். ஏன்? எல்லாத்துலேயுமே சர்க்கரை இருந்திருக்கு, அதுதான் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுட்டீங்க. நீங்கள் கீரை சாப்பிட்டாலும், வேறு ஏதாச்சும் பருப்பு சாப்பிட்டாலும், பழங்கள் சாப்பிட்டாலும், காய்கறிகள் சாப்பிட்டாலும், தானியம் சாப்பிட்டாலும், நிலக்கடலை தான் சார் சாப்பிட்டேன்னாலும் எல்லாத்தோடைய கடைசி ப்ராடக்ட்டும் சர்க்கரை வருது. அதெல்லாம் சேர்த்தாலே உங்களுக்கான சர்க்கரை தாராளமாக கிடச்சிரும். நீங்கள் மாமிசம் சாப்பிட்டாலும் அது புரதச்சத்துனாலும் அதுலேயும் சர்க்கரை வரும். முட்டை சாப்பிட்டீங்க புரதச்சத்துனாலும் சர்க்கரை வரும். இப்படி எல்லாத்துலேயுமே வந்தாலும் கிட்டத்தட்ட 80 to 90 கிராமுக்கு கிட்ட நீங்கள் தினசரி உணவுலேயே கிடச்சிருது.